பேரு, அவளோட பொண்ணுதான் நானு. எப்படி அவளை விட அழகா இருக்கேனா? வணக்கங்க, நான் தான் குடும்பத்துல கேண்டி வந்திருக்கேன். அதாவது சாராவோட அப்பாவா ஜிஞ்சியோட பார்ட்னரா நான் தானே எங்க குடும்பத்துக்கு தலைவர். கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தானே பாக்குறீங்க. இவங்க எந்திரிக்கிறதும் இல்லாம என்னைய வேற காலைல 6 மணிக்கெல்லாம் பிடிச்சி எழுப்பி விட்டுறாங்க. அதான் எந்திரிச்சு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இப்படி திரும்பி படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னது என் மாதாஜிக்கு பொருட்களை போல இருக்கு. என்னை கூட்டிட்டு வந்து கொஞ்சிரேன்னு கொஞ்ச நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கட்டு போட்டுமே நானும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலைங்க, எங்க அம்மா எனக்கு கொஞ்சிறப்ப நான் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எங்க அம்மா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, எங்க அம்மாவும் எங்க அக்காவும் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. வரப்ப எனக்கு சர்ப்ரைஸா ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என் ஃபேவரட் ஃபுட்டுன்னா பாத்துக்கங்களேன். நல்ல வேலைங்க இவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணேன். பட் அதுக்குன்னு ஃபுட்டை தூக்கி என் முதுகலை கட்டி எடுத்துட்டு போச்சுன்னா எப்படிங்க என்னால முடியும்? நானே குட்டி கை குட்டி கால் வச்சிருக்கேன். சரி இருந்தாலும் என்ன பண்றதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நம்மளால முடியல. நான் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி என் ஜிஞ்சியை தேடி போயிட்டேங்க. கொஞ்ச நேரம் கூட என் பொண்டாட்டியோட என்ன இருக்க விட மாட்டான். அடுத்த அக்கா, என்னோட அக்கா, அவதான் உட்காந்து சீரீஸ் பாக்குறானா, என்னையும் உட்காந்து பாரு பாரு பாருன்னா எனக்கு என்னங்க புரியும்? நீங்களே சொல்லுங்க, முடிஞ்ச நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. பிள்ளைக்கு ஒரு டாமஞ்சேரி, ஒரு கரப்பாம்பூச்சி, ஒரு எலிக்குட்டி, இந்த மாதிரி வீடியோ போட சொல்லுங்க. மறுபடியும் என் பொண்டாட்டி வந்தா அவளோட இப்பயாச்சும் ஓடி போயிடலாம் நினைச்சா அப்பயே இவ உடல. சரியான பொசசிவ் குயினா இருக்கா இவ. என்ன பண்றது? தம்பியா போயிட்டான், வேற வழியும் இல்ல. இவ கூட தான் இருந்து ஆகணும். அதுக்கப்புறம் இதான் என்னோட ஃபேவரட் பார்ட்டுங்க. எல்லா கேட்ஸுமே க்ரூமிங்க்கு ரொம்ப வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. எனக்கு இந்த சீப்புனா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா யதார்த்தமாக எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா இதுல ஒரு தடவை சொரிஞ்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே இந்த சீப்பை விட்டு வர மாட்டீங்க. அதான் எங்க அம்மா சீவ நான் கொஞ்சி டான்ஸ் ஆடி இருந்தேன்னா பாத்துக்கங்க. எனக்கு சீவுறதுன்னா அவ்வளவு இஷ்டம். அது எங்க அம்மா எங்க அக்காலாம் விடிய சீவி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் சீவன் வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஆனா அவங்க 2 பேர் டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தாங்க என்ன வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்ச நேரம் ஆசை காட்டி சீவிர மாதிரி ஆசை கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேப்பை கொண்டுட்டு போய் காட்டினா நீங்க சீவியே விட மாட்டாங்க. அப்புறம் நானே வெக்ஸ் ஆயிடுற மாதிரி ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, கிடைக்கிற ஒரு 5-10 நிமிஷமாவது கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கலாமே. நானே அந்த சீப்ல சீவுறது இப்படியும் அப்படியும் லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுன் நானே சீவி இருந்தேன். எப்படி கியூட்டா இருக்கேனா? அப்புறம் என்னடா இது வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து நானே வந்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல கண்ட ஜிஞ்சி ஜாராவையும் ஆளையா காண நீங்க யோசிப்பீங்க. ஆக்சுவலி எங்க வீட்டு பொம்மநாட்டி எல்லாம் கொஞ்சம் ஷை டைப், கேமரா முன்னாடி வர கொஞ்சம் கூச்சப்படுவா. அதனால நானே வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எங்க அம்மாட்ட சீவ சொல்லி நான் கோச்சிக்கிட்டு போனேன்னா எங்க அம்மா எனக்கு சீவி விட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அதனால கோச்சிக்கிட்டு போற மாதிரிலாம் சீன் விட்டு அப்படி இப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் எங்க அம்மா உட்கார்ந்து சீவ வச்சுட்டேன்னா பாத்துக்கோங்க. பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா அது இதுதாங்க. எங்க அம்மா சீவுறது எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்ச நேரம் வேணும்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த மாதிரி தாங்க படுத்து கீரை உருண்டு கொஞ்சிற மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணா எங்க அம்மா நான் ரொம்ப கியூட்டு சூப்பர் ஸ்வீட் அப்படின்பாங்களா. அப்படியே சொல்லிட்டு சீவு இன்னும் சீவுன்னு இப்படியே பண்ணிட்டு இருப்பேன். இந்த ட்ரிக் இப்பதான் கொஞ்ச நாளா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரிக்கை எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. கண்டுபிடிச்சா மாட்ட வேண்டியதான். சரி, கண்டுபிடிக்கவே நம்ம அதில் அனுபவிச்சுக்கலாமே, வேற என்ன பண்றது? இப்படிதான் இவங்க கிட்ட பொழைக்க வேண்டியதா இருக்கு. நான் பேசிட்டு இருந்தது எங்க அம்மா காதுல விழுந்துருச்சு போல. சீப்பை தூக்கி போட்டுட்டு அவங்க வேலை இருக்கு போடான்ட்டு போயிட்டாங்க. நான் அதனால இப்படி சோகமா படுத்திருக்க மாதிரி ஆக்டிங் விட்டு பார்த்தேன். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. சரி நம்மளும் தூங்கி எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு தூக்கத்தை போடுவோம் தூங்கிட்டேன். வேற என்ன பண்றது? சந்தோஷம் சோகம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பழந்து தள்ளி ரொம்ப மொக்க போயிட்டானா? சரி கவலைப்படாதீங்க. நான் யாருன்னு பாக்குறீங்களா? நானும் அவனோட வாரிசுதான். என்னோட அக்கா தான் சாரா. நான் மட்டும் கிடையாதுங்க, என் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. போக போக பாப்பீங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தூக்கமும் வரலையா. எங்க அக்கா உட்காந்து ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருந்தா. என்னடா இவ இவ்வளவு சின்சியரா படிக்கிறாளே, அப்படிலாம் படிக்க கூடாதுன்னு அதோட முதற்கட்ட முயற்சியா கையில இருக்க பென்சில போடுங்கன்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அவளை முடிஞ்ச அளவுக்கு அவளை தொல்லை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொருத்தி இருக்கா, அவளை போய் பாருங்க. நான் கியூட்டி வந்திருக்கேன். நானே எனக்கு பேர் வச்சுக்கிட்டேன். எங்க வீட்டுல இருந்தா எனக்கு பேர் வைக்கல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா தண்ணி கொடுக்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதான் தண்ணி கொஞ்சமா குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். என் மூஞ்ச பார்த்து யாரும் பயந்துறாதீங்க. எனக்கு லைட்டா ஃபங்கஸ் இருக்கு. சீக்கிரமா நான் சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறம் நான் பாக்குறேன். மத்தபடி நான் கியூட்டு தான். என்ன சொல்றீங்க? நான் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இத்தனை கார் வச்சு பிறந்திருக்கேன் அப்படிதானே? அப்ப நான் அழகுதானே? என்னோட பென்சில் எடுக்கும் முயற்சியில நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டனால அவன் மேலே ஏறி அந்த பென்சிலை புடிங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். பட் அதுவும் எனக்கு ரொம்ப டஃப்பாவே இருந்துச்சு. பென்சிலை புடுங்கதான் முடியல, அட்லீஸ்ட் தள்ளியாவது விடுவோன்னு பார்த்தேன். பட் என்னால முடியல. மைதவே அவளை முடிஞ்ச வரைய ஒரு 10 நிமிஷம் அவளை படிக்க விடாம என் சைடு டாக்ஷன் திருப்பி அவளை சும்மா உட்கார வச்சதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதெல்லாம் என் பெரிய அக்கா சொல்லி கொடுத்ததுதான். அதனாலதான் நான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சின்ன அக்கா எந்நேரமும் பார்த்தா புக்கும் நோட்டுமாவே உட்காந்துருக்கு. சில நேரம் வீட்டுல வேலை செய்ய சொன்னா கூட இப்படி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவான்.
சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஷை டைப் தானே, அதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எங்க இருந்தனோ அதே இடத்துலயே படுத்திருக்கேன். ஆனா இந்த அக்கா கேமரா கொண்டு வந்தா மட்டும் எனக்கு லைட்டா கோவம் வரும். அதான் நான் இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். என்னைய பார்க்காதீங்க, நான் கிச்சன்ல வந்து விளக்குமார்கிட்ட உட்காந்துருக்கேன். நான் வீடெல்லாம் கூட்டி தரமா, எனக்கு கொஞ்சோண்டு கறியை கொடுமான்னு எங்க அம்மாட்ட கெஞ்சிட்டு உட்காந்துருக்கேங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் தான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கைஸ். ரெண்டு பேரும் ஒழுங்கா பேச மாட்டாங்க. இவ வந்து என்னையவே பேசு பேசுன்னு சொல்றா. நான் என்னதான் பண்றது சொல்லு. எனக்கு வந்து ரூம்குள்ள போகணும்னு அவ்வளோ ஆசை. ஏன்னா என் சின்ன உள்ள ஏசியை போட்டு மல்லாக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் நம்மளும் உள்ள போயிடலான்னு ரொம்ப முயற்சி எடுத்து பார்த்தேன். இவளுக்கு திறந்து விடுற மாதிரியே தெரியல. பாத்தீங்களா நான் எவ்வளோ டிஃப்ரெண்டா ஃபேஸ் எல்லாம் மாத்தி மாத்தி பாக்குறேன். ஆனாலும் என்னோட ஆக்டிங் எல்லாம் இவங்க கிட்ட ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு. சரி போங்கடா, நமக்கு கிடைச்சது தின்னதான்ட்டு இங்கேயே படுத்துக்கிட்டேன். படுத்திருந்த நேரத்திலேயே எங்க அம்மா எனக்கு சமைச்சு முடிச்சிட்டாங்க. அதை என் அக்கா எனக்கு வந்து ஊட்டி விடலான்ட்டு எடுத்துட்டு வந்தால நானும் நல்லா ஊட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானே சாப்பிடலாம், ஆனா நான் இப்ப வரையுமே எங்க அக்கா ஊட்டி தான் சாப்பிடுவேன். எங்க அக்கா என்னதான் திட்டிக்கிட்டே ஊட்டினாலுமே நான் திட்டு வாங்கிட்டு கூட சாப்பிட்டுப்பேன். ஆனா நான் தனியா சாப்பிட்டுக்க மாட்டேன். ஏன்னா இது கீழே குனிஞ்சு எடுத்து சாப்பிடல எவ்வளவு கஷ்டம் கைஸ். நான் கெட்டு போனதே என் பெரிய அக்காவை பார்த்துதான். அவளுக்கு மட்டும் எங்க அம்மா சுத்தி டெய்லி காலைல ஊட்டி விடுறாங்க. அதனாலதான் எனக்கும் ஊட்ட சொல்லி கேட்டேன். நானும் இந்த மாதிரி ஊட்டி வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போதான் நமக்கு சண்டேவே ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நான் பாட்டுக்கு சோஃபால ஏறி வந்து படுத்துட்டேன். ஆனால் என் மாதாஜிக்கு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காது போல இருக்கு. நீங்களே சொல்லுங்க கைஸ், வெள்ளையா பிறந்தது ஏன் குத்தமா? சொல்லுங்க, ஏன் குத்தமா? மீதி எல்லாரும் கருப்பு கலர்லையும் ப்ரௌன் கலர்லையும் பிறந்தனால அவங்க ஏதாவது ஓடி விளையாடினாலும் அழுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மட்டும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறனால டக்குன்னு அழுக்கு தெரிஞ்சு. இதையே சாக்கா வச்சு எங்க அம்மா வாரத்துக்கு 2 தடவை குளிக்க ஊத்துறாங்க. சில்லுன்னு இருக்கு தண்ணி வேற. இதுல ஷாம்புவை வேற போட்டு முக்குன்னு முக்கி எடுத்து குளிப்பாட்டுறாங்க கைஸ். சண்டே ஆச்சு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தேன். நான் குளிச்சு இந்த ஈரம் காயறதுக்குள்ளார எனக்கு போதும் ஆயிரும். அதோட சண்டேவும் முடிஞ்சு போயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் அக்கா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.